ஆ இது வந்து பார்த்தோன்னா ஒரு படம் இல்லைங்கண்ணா. மொத்தத்தில் ஒரு பாடம். தெளிவாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறவர் தான் நம்ம வெற்றிமாறன். இறங்கி அடிச்சிருக்கிறாருங்க. சாட்டிஸ்ஃபையோட போனேன். இனிமே கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு அந்த ஸ்பாயில் கூட பண்ண விரும்பல. அதை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெற்றிமாறன் சாரோட படம் நீங்கள் வந்து லிஸ்ட் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து கொஞ்சம் உங்களை அங்கே அந்த இடத்துல டிசப்பாயின்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆ இது வந்து பார்த்தோன்னா ஒரு படம் இல்லைங்கண்ணா. மொத்தத்தில் ஒரு பாடம். அவ்வளோதான் வந்து பார்த்தோன்னா இந்த படத்துக்கு நான் வந்து சொல்ல முடியும். இந்த வார்த்தைக்கு இந்த படத்தோட அர்த்தத்துக்கு வந்து விடுதலை அப்படின்ற ஒரு படம் பார்க்கும்போது தயவு செய்து சொல்கிறேன், பார்ட் 1 பார்த்துட்டு இந்த படம் பாருங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து இந்த வருஷத்தில் நான் நிறையா படம் பார்த்துருக்குறேன். அதில் ஒரு நெகிழ்ச்சியாக நான் வந்து ஒரு பார்த்த படம் எதுனா விடுதலை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆசாத் ஒரு ஆத்தா இது ஆ அதாவது ஒரு வேர்ட்ஸே உண்மையாலுமே வரல ப்ரோ. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த படத்தில் தரமாக வந்து செதுக்கி இருக்கிறாங்க உண்மையாலுமே. ஏன்னா துணைவன் நாவல் வச்சு வந்து பார்த்தோன்னா ஒரு நாவல் வச்சு ஒரு படம் எடுக்கணும்னா 2 டேரக்டரால் முடியும். ஒன்று மிஷ்கின் சாரால் முடியும், இன்னொன்று வெற்றிமாறன் சாரால் முடியும். அதை இந்த படத்துலையும் வந்து பார்த்தோன்னா தெளிவாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறவர் தான் நம்ம வெற்றிமாறன். இறங்கி அடிச்சிருக்கிறாருங்க. இதில் கட்டு மியூசிக் எதுவுமே இல்லை. அவர் அந்த படத்தில் இறங்கி அடிச்சிருக்காரு. இந்த தைரியம் இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையுமே வெற்றிமாறன் சாருக்கு இந்த மாதிரி இருந்தது இல்லை. ஆனால் இந்த படத்தில் இறங்கி அடிச்சிருக்காருங்க வெற்றிமாறன் சார். ஏன்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா சீன் பை சீனில் வந்து பார்த்தோம்னா ஒரு கிடைக்கிற கேப்பில் வந்து கம்யூனிசம் ஒன்று இறக்கி அது விஜய் சேதுபதி மாதிரி ஒரு டாப் ஆக்டரை வந்து சொல்ல வச்சு அது வந்து சூரி மாதிரி ஒரு ஆக்டரை வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த படத்தை வந்து இப்படி கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா உண்மையாலுமே அவருடைய ஹார்ட் ஒர்க்குங்க. அதெல்லாம் உண்மையாலுமே வேற ஒரு ரகம் வெற்றிமாறன் சாருக்கு கிடைச்சது. ஏன்னா வாச்சாதி சம்பவத்தை வச்சு வந்து பார்த்தோன்னா அது ஒரு தமிழ்நாட்டையே ஒரு ஒரு ரொம்ப ஒரு அடைஞ்ச ஒரு ஒரு இன்சிடென்ட்டு வாச்சாதி சம்பவம்ன்றதெல்லாம். இன்னைக்கு நம்ம வந்து போலீஸ் துன்புறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா கொடியங்குளம் சம்பவம் தெரியும், ராஜா கண்ணு மரண சம்பவம் தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எஸ்டேட் சம்பவமும் வந்து பார்த்தோம்னா தெரியும் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த வாச்சாதி சம்பவம் வந்து பார்த்தோம்னா அதை விட பல மடங்கான ஒரு சம்பவம் வந்து நிகழ்வு வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு தாக்கமாக இருந்துச்சு. அந்த தாக்கத்தை வச்சு வெற்றிமாறன் சார் வந்து ஒரு கம்யூனிசமாக வந்து கிரியேட் பண்ணி அந்த துணைவன்ற நாவலை வந்து ஜெயமோகன் சார் மூலிமா இந்த படத்தில் வந்து அவரே டைலாக் எழுதி இந்த ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா அவர் வெற்றிமாறன் சார் பண்ண லைஃப் டைம் பெஸ்ட் படத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த படம் கண்டிப்பாக இருக்குங்க சார். நம்ம சொல்கிறதுக்கான வார்த்தையே இல்லைங்க சார். உண்மையாலுமே சீன் பை சீன் வந்து செதுக்கி இருக்கிறாரு. ஆனால் படத்தில் நெகட்டிவிட்டியும் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். படத்தில் எனக்கு நெகட்டிவிட்டியாக பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ படத்தில் வந்து லிப்சிங் பிரச்சனை கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுங்க சார். ஏன்னா வெற்றிமாறன் சார் படம்னா லிப்சிங் பிரச்சனைன்றது அது ஒரு ஜென்ரல்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் ஓவர் டோஸாகவே இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா தேவையில்லாத இடத்துல வந்து சாங் பிளேஸ்மெண்ட் வந்து வச்சது அது ஒரு மைனஸாக தெரிஞ்சது. இன்னொன்று இந்த மைனஸ் எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சதா அப்படின்னு தெரியல. ஸோ ஏதாவது ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் சார் வந்து நல்லா தெரியும். ஸோ இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஆனால் இவர் வந்து விடுதலை பார்ட் 1லேயே வந்து பார்த்தோன்னா போலீஸாக நடிச்சிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் ஜமீன்தாராக நடிச்சிருக்கிறாரு. இது ஒன்று எனக்கு மட்டும் தான் அது மிஸ்டேக்காக தெரிஞ்சதா என்னன்னு தெரியல. ஸோ அது வந்து உண்மையாலுமே வந்து புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கிற படம் தான் ப்ரோ. உண்மையாலுமே இல்லைன்னு சொல்ல. இந்த அவங்க சொல்கிற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப டாக்குமெண்ட்டாக போகுது அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தோட கதை வந்து வாச்சாதி சம்பவத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த படத்தோட உங்களுக்கு ரிலேட்டட் படுத்திக்கிற வேண்டிய விஷயம் நிறையா இருக்கும் உண்மையாலுமே. ஏன்னா வெற்றிமாறன் சார் வந்து அப்பயே வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, ஏன்னா நான் இந்த படம் முழுசாக இன்னும் முடிக்கல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் இந்த படம் வந்து பண்ணியிருக்கிறேன் அப்படின்றதுனால ப்ரொடக்ஷன் டீம் வந்து இந்த படத்தை எனக்கு வந்து ரொம்ப கம்மியான அவகாசம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் படம் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அவர் எடுத்ததுக்கு மாறாக ரிலீஸ் ஆன படம் தான் விடுதலை பார்ட் 2. அவர் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு எடுத்திருந்தா இதோட இன்னும் சூப்பராகவும் வந்து அவரால் எடுத்திருக்க முடியும். ஸோ இந்த ஒரு தரம் வந்து பார்த்தோம்னா இன்னும் வந்து உயர்தரமாக இருக்கும். உண்மையாக சொல்ல போனால் இந்த வருஷத்தில் வந்து நேஷனல் அவார்டு வந்து விஜய் சேதுபதிக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த வருஷம் மகாராஜா, மேரி கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் இப்போ விடுதலை 2 இந்த மாதிரி 3 தரமான படம் நடித்த விஜய் சேதுபதிக்கு வந்து பார்த்தோன்னா ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி வெற்றிமாறன் சார்லாம் வந்து பார்த்தோன்னா அவர் இந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 13 வருஷம் வந்து பார்த்தோன்னா தமிழ் சினிமாவோட வளர்ச்சிக்கு இவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவமான ஒரு இயக்குனராக வந்து இன்னைக்கு வந்து அமைஞ்சிருக்காரு. நம்ம பாலு மகேந்திரா சார்,
அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார், இவங்க வரிசையில் வந்து பார்த்தோன்னா இப்போ தமிழ் சினிமாவுக்கு வந்து பார்த்தோன்னா வெற்றிமாறன் சார் வந்து பார்த்தோன்னா விதை போட்டது தான் வந்து உண்மையுமே கூட. ஏன்னா இன்னைக்கு இங்கேருந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி, அந்த மலையாள இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஹிந்தி இண்டஸ்ட்ரி வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா வெற்றிமாறன் சார் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. காரணம் வந்து பார்த்தோன்னா அவருடைய தரம் அப்படி, படைப்பு அப்படி. அப்படின்ற இந்த நிகழ்வை வந்து பார்த்தோன்னா தமிழ் சினிமா கொடுத்த ஒரே இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வெற்றிமாறன் சார். அது இந்த படத்துலேயும் வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறார் உண்மையாலுமே. ஏன்னா ஒரு ஒரு இந்த விடுதலை பார்ட் 1லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே வந்து எமோஷ்னலாக வந்து சரி, உண்மையாலுமே வந்து உருக்குன ஒரு படம். அப்படின்ற போது இதை பார்ட் 2ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் என்ன ஒரு ஐப்பு இருந்ததோ அந்த ஐப்போட ஒரு பல மடங்கே எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்தது பூர்த்தி பண்ணிடுச்சு. உண்மையுமே நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபையோட இந்த படம் போய் பார்த்தேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபையோட போனேன். உண்மையுமே கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு அந்த ஸ்பாயில் கூட பண்ண விரும்பல. அதை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே நம்ம அந்த இடத்துல என்ன, அந்த இடத்துல நம்ம அந்த ஸ்பாட்ல இருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்ற அந்த ஒரு எண்டிங் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே ஆடியன்ஸ் கையில் கொடுத்து நீ அவர் வந்து செத்துட்டாருன்னு வச்சுக்கோ, இல்லை அவர் வந்து உயிரோடு இருக்கிறாரு பட் ஆனால் உங்களை பார்க்க வரமாட்டாரு அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு வந்து சூரி சார் சொல்கிற அந்த ஒரு வாய்ஸ் ஓவரில் வந்து பார்த்தோன்னா எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிச்சிட்டாரு சூரி சார்லாம். அப்படின்ற போது சூரி சார் வர கேரக்டர் என்னதான் வந்து பார்த்தோன்னா கம்மி ரோலாகவே இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுறது வந்து விஜய் சேதுபதி எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு சூரி சாருமே ஸ்கோர் பண்ணுறாரு. உண்மையாலுமே இந்த வருஷத்துடைய பெஸ்ட் மூவின்றது நிறையா படம் வந்திருக்குது. அதை ஓவர்ஃப்ளோர் பண்ணுற படமாகவும் வந்து பார்த்தா விடுதலை பார்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வெற்றிமாறன் சாரோட படம் நீங்கள் வந்து லிஸ்ட்டு போட்டு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து கொஞ்சம் உங்களை அங்கே அந்த இடத்துல டிசப்பாயின்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் லென்த்து காட்டியே வந்து சொல்லுவாங்க படம் வந்து ரொம்ப ஓவர் லென்த்தாக இருக்குது, படம் வந்து டூரேஷன் டைம் ரொம்ப போகுது அப்படின்னு. ஸோ இவர் வந்து அவர் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்திருந்தாலுமே கூட டாக்குமெண்ட்ரியில என்ன சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து ஆணித்தனமாக நம்ம வந்து நம்ப ஒரு விஷயம். அவர் வந்து இந்த டைலாக் ரைட்டிங்காக இருக்கட்டும், அந்த டைலாக் எக்ஸ்ப்ளோஸாக இருக்கட்டும், உண்மையாலுமே ஆடுகளம் கிஷோர்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே தரமாக பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தாரு. கேன் கர்னாஸோட ஃபைட்டிங்கு வெறித்தனமாக பண்ணியிருந்தார். உண்மையாலுமே அசுரனுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெஸ்ட்டு கம்பேக் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக சொல்லலாம். யாரு? ஜிவிஎம்மா? ஜிவிஎம் சார் அவர் வந்து வழக்கமான ஒரு போலீஸ் ரோல் தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொடுத்த மாதிரி செகண்ட் பார்ட்டில் அவருக்கு அவ்வளோ பெரிய ஒர்க் இல்லை. ராஜு மேனன் சார் வந்து பார்த்தோன்னா அவருக்கு அந்த அளவுக்கு ஒர்க் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்ட் டூவில் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு நைட்குள்ளே நடக்கிற மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே காட்டுறாங்க. அந்த ஒரு நைட்குள்ளே வந்து பார்த்தோன்னா அங்கே நடக்கிற கான்வர்சேஷன் தான் வந்து படம் ஃபுல்லாகவே போகுது. இன்னொன்று வந்து விஜய் சேதுபதி சாரோட நண்பர் மாதிரி ஒருத்தர் வராரு, தோழர் கேரக்டர். அவர் உண்மையாலுமே பயங்கரமாக பண்ணியிருந்தார். அவர் ஆக்டிங்லாம் உண்மையுமே சொல்லி ஆகணும். இன்னொன்று மறைந்த நடிகர் மனோபாலா சார் ஒரு சீனில் வந்தார். அது ரொம்ப நாள் பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவரையும் அந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருந்த போது ஓவலாக படமாக பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே தரம். அதாவது வெற்றிமாறன் சார் பண்ணாலே தரமாக தான் பண்ணுவாருன்றதை இந்த படத்துலேயும் நிரூபிச்சிருக்கிறாரு. அதான் உண்மையுமே கூட.